ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இந்திய விமானப்படை சார்ந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பினை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ஆல்பா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள விமானப்படை சார்ந்த ஒரு முக்கிய வேலைவாய்ப்பாக இது உள்ளது. இப்பணிக்கான மொத்த காலி பணியிடமானது பல்வேறு பணியிடங்களை கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கல, பல்வேறு பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கான ஆன்லைன் விண்ணப்பமானது வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது. அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான விண்ணப்பிக்க இணையதளமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது www.airmanselection.cdac.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய கால அளவானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கால அளவானது 22 ஜனவரி 2021 முதல் 7 பிப்ரவரி 2021 வரை இதற்கு கால அளவானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை மட்டும்தான் இப்பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது தான் இந்திய விமானப்படை வேலைவாய்ப்பு சார்ந்த PDF. இந்திய விமானப்படை வேலைவாய்ப்பு அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட PDF நோட்டிஃபிகேஷன். இதில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க, இது ஆன்லைன் மோடிங்கில் மட்டும்தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான இரண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.airmanselection.cdac.in சொல்லக்கூடிய வெப்சைட், www.carrierindianairports.cda.in சொல்லக்கூடிய வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய கால அளவானது 22 ஜனவரி முதல் 7 பிப்ரவரி வரை டைமிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இதற்கான கல்வி தகுதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மினிமம் 10th பாஸ் ஆகியிருக்கணும். அது கூட 10th பாஸ் ஆகி +2 படித்தவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இவங்கள் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய பாடத்தில் மேக்ஸ் பிசிக்ஸ் ஆனது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அதாவது 3 பதவிகளை கொண்டதாக இந்த காலி பணியிடமானது உள்ளது. முதல் பதவியை பொறுத்தவரை குரூப் எக்ஸ் எக்ஸப்ட் த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் ட்ரேட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்க +2 முடிச்சிருக்கணும். +2ல் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும். 50% மதிப்பெண் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது பதவியானது குரூப் ஒய். இதற்கும் தகுதியானது 10+2 +2 முடிச்சிருக்கணும். அதே சமயத்தில் இதற்கும் இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ் ஆனது தேவைப்படக்கூடியதாக இருக்குது. 50% மதிப்பெண்ணானது பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பானது குரூப் ஒய், அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, மருத்துவ உதவியாளர். இதற்கு கல்வி தகுதியானது +2 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உயிரியல் பாடம் பிரிவினை படித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்டும் எடுத்து படிச்சிருக்கணும். இவர்களோட மதிப்பெண்ணானது 50. இவர்கள் இந்த 4 பாடத்துலேயும் ஒவ்வொரு பாடத்தில் தனித்தனியாக 50% மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மட்டும்தான் இப்பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 16 ஜனவரி 2001 முதல் 29
டிசம்பர் 2004 வரை பிறந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 21 வயதிற்கு குறைந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 250 ரூபாயானது விண்ணப்ப கட்டணமாக பெறப்படக்கூடியதாக உள்ளது. அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமாக விண்ணப்ப கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு 3 விதமான தேர்வானது நடைபெறக்கூடியதாக உள்ளது. முதல் கட்டமாக பேஸ் 1. பேஸ் 1ங்கிறது ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் மூலமாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேஸ் 1ல் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேஸ் 2 தேர்வானது கண்டக்ட் பண்ணப்படுது. அதாவது இது ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணி அதில் எதுவும் குறைபாடு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பார்க்குறாங்க. அதாவது இந்த ஏர்போர்ட்ஸில் சேருவதற்குன்னு சொல்லி ஒரு சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட உடலானது தகுதியாக இருக்கான்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்கான தேர்வு தான் இந்த 2ஆம் நிலை உடல் தேர்வு. செகண்ட் பேஸை பொறுத்தவரை சர்டிஃபிகேட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதே சேம் டைமில் பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்டு, வெயிட்டு, இந்த மாதிரி அடிப்படை தகுதிகளை செக் பண்ணுறாங்க. அடுத்தது 3வது பேஸாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் தேர்வு. அதாவது உடலானது முழுவதும் தகுதியாக இருக்கான்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் தேர்வு, பாடி ஃபிட்னஸ் பார்க்கக்கூடிய ஒரு தேர்வாக உள்ளது. இம்மூன்றிலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே இப்பணிக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். இத்தேர்வில் தேர்வு செய்யப்படுபவர்கள் இந்தியா முழுவதும் எந்த இடத்திலும் பணியமர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சொந்த மாநிலத்தில் கூட ஒரு சமயம் பணியமர்த்தப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விமானப்படை சார்ந்த இந்த வேலைவாய்ப்பு தகவலானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போன்ற மற்றொரு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுடன் மீண்டும் சந்திக்கலாம். Okay, thank you friends. See the next video. Thank you.